ஹலோ எவ்ரிவன். டுமாரோ உங்களுக்கு எக்ஸாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி எக்ஸாம் 3 ஹவர்ஸ் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, எப்படி இந்த 3 ஹவர்ஸை பெஸ்ட்டாக உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது? எக்ஸாம் ஹால்குள்ளே, அதாவது ரூம்குள்ளே 1:30 PM நீங்கள் போய் ஆகணும் அப்படிங்கிறது பாயிண்ட், கரெக்டாக? ஆனால் உங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்போ தருவாங்க? 1:45. ஸோ நம்ம எக்ஸாம் ஆக்சுவலாக எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1:45லேருந்து everything that you do actually counts. So 1:45 to 5, okay, 5 which means extra ஒரு 5 நிமிஷம் எப்படியாச்சும் கொஞ்சம் try to gather up. okay, இந்த டைம்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் 1:45க்கு தான் கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. 1:30க்கு நீங்க உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் கோ 5 minutes லேட். பை தட் வாட் ஐ மீன் இஸ், நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம். கான்ட்ரரியான அட்வைஸாக இருக்கும். என்னோட பாயிண்ட் என்ன, டோன்ட் சோஷியலைஸ் டூ மந்த்ஸ், டோன்ட் லூஸ் தட் மொமெண்டம் ஆர் கான்சென்ட்ரேஷன் பை இன்ட்ராக்டிங் வித் பீப்புள். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அந்த மொமெண்டம், அந்த அட்ரினலை மெயின்டைன் பண்ணி எக்ஸாம் ஹால்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணும். 1:45 வருதா, கொஸ்டின் பேப்பர் வருது, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, ஏன்னா அது கண்டிப்பாக அட்டன் பண்ணியாகும். ஓகே, பாக்கி இருக்கிற கொஸ்டினில் எந்த கொஸ்டினை ஆப்ஷனில் விட போகிறோம். ஓகே, தட் இஸ் த டெசிஷன் தட் யூ ஹேவ் டு மேக். ஓகே, அது போக என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு எழுத போகிற கொஸ்டின் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த 1 hour நமக்கு இருக்கிற 3 hours. ஓகே, இந்த 1 hourல முடிஞ்ச வரைக்கும் ஒரு 40 marks டார்கெட் வச்சுக்கோங்க. பட் பேர் மினிமம் 30 கிரேட் இஃப் 40 marks டார்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 30 marks எழுதணும். 30 marks என்டையர் பேப்பரில் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக செலக்ட் பண்ணுங்க. இது இந்த ஆர்டரில் இருக்கலாம், லைக் 2A, 3B, 4C, 5D, இந்த மாதிரி ரேண்டம் ஆர்டரில் இருக்கலாம், விச் இஸ் ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு 1 hourல மோஸ்ட் கான்ஃபிடன்ஸ் 30 mark எழுத பாருங்க. இது மாதிரி எழுதுறப்போ 2A எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, BCDக்கு கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு 3B எழுதுங்க. வாட் எவர் கொஸ்டின் யூ ஆர் கோயிங் டு ரைட், கேப் விட்டுருங்க. அடிஷ்னல் தாராளமாக வாங்க. ஐசிஏ லிமிட்டே கொடுக்கல, இவ்வளோதான் அடிஷ்னல் வாங்கணும்லாம், தாராளமாக வாங்க. நான்லாம் வந்துட்டு ஃபைனலில் ஃபஸ்ட்டு 30 minutesக்குள்ளே 2 அடிஷ்னல் வாங்கினேன் டிடி பேப்பர். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு கேப் விட்டு எழுதினேன். இந்த மாதிரி கேப் விட்டு எழுதுறதுனால யூ கெட் த ப்ரிவிலேஜ் டு ரைட் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் கொஸ்டின். ஓகே, மோஸ்ட் கான்ஃபிடென்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்க. தட் வில் ஹெல்ப் யூ செக்யூர் கான்ஃபிடன்ஸ். ஃபர்ஸ்ட் திங், எக்ஸாமினர் மைண்டில் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடும் அண்ட் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, மினிமம் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் 1 hourல இதை பாருங்க. எம்சிக்யூ எப்போ அட்டன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1 hour தாண்டிட்டீங்க அப்படின்னா எம்சிக்யூ நீங்கள் அட்டன் பண்ண பாருங்க. இந்த 30 to 40 marks கான்ஃபிடென்ட்டாக எழுதுறீங்கல்ல, அந்த மொமெண்டமை கேப்சர் பண்ணி ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் 20 run செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த எம்சிக்யூ அட்டன் பண்ணுங்க. இந்த எம்சிக்யூ அட்டன் பண்ணுறதுல பி ஃபாஸ்ட். ஓகே, யூ ஹேவ் வெரி லெஸ் டைம். ஸோ இந்த எம்சிக்யூ அட்டன் பண்ணும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து என்ன கொஸ்டின்ஸ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வில் பி டெம்ப்டிங். ஓரளவுக்கு தெரியும், ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு, பட் தட் இஸ் அ ட்ராப். ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பயுமே 1.5 hours முடியுது இல்லை, அதுக்கப்புறம் தான் நல்லா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, 14 marks தெரிஞ்சாலும் பரவாயில்ல, 1.5 hours முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஸ்டின் 1 அட்டன் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினா எடுத்து போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஏன் எடுத்து போடக்கூடாதுன்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே நம்ம வந்துட்டு பொறுமையாக டீட்டெயில் ஓரியன்டாக பண்ண ட்ரை பண்ணுவோம். நமக்கு அந்த அர்ஜென்சியே இருக்காது. இதே 1.5 மணி நேரத்தில் பண்ணோம் அப்படின்னா, ஆஹா இன்னொரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது, கொஞ்சம் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு ஒரு அர்ஜென்சியில் பண்ணுவோம். அண்ட் ஸ்டக்கான அடுத்த கொஸ்டின் போகணுங்கிற அறிவு இருக்கும். எடுத்தோடனே பண்ணால் பொறுமையாக இதை முடிச்சுட்டு தான் அடுத்து போவேன் அப்படிங்கிற மோடில் இருக்கும். அதில் இருந்தோன்னா பிரச்சனை. ஓகே, ஸோ எம்சிக்யூ ஆஃப்டர் 1 hour, கொஸ்டின் 1 ஆஃப்டர் 1.5 hours. ஓகே, உங்களுக்கு தெரியாதது கடைசி 1 hourல அட்டன் பண்ணும். இதுதான் இந்த 3 hours ஸ்பிளிட். அண்ட் எவ்ரி கொஸ்டின் நீங்கள் எழுதும் போதும் 180 minutes இருக்கு உங்களுக்கு டோட்டலாக. 3 hours இருக்குல்ல, அது டிவைடட் பை 100 marks போடுங்க. ஒரு மார்க்குக்கு 1.8 minutes. ஓகே, ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் 6 mark, இதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்? மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே சார், அப்புறம் எப்படி நான் ஓவரால் சப்போஸ் சில கொஸ்டின்லாம் இந்த லிமிட்டோட தாண்டி தான் பார்ப்போம், எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஈஸியான கொஸ்டினில் இந்த 1.8 minutes per மார்க்குக்கு பதிலாக 1.2 minutes per mark கூட பண்ணலாம், 1.3 minutes per mark கூட பண்ணலாம். இது பண்றதுனால என்ன ஆகும்? அந்த எக்ஸஸை இன்னொரு கொஸ்டினுக்கு லெங்தி கொஸ்டின் பண்ணுவீங்க. இது மாதிரி பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் 1 hourல 40 marks எழுத சொல்றது. இது பண்றதுனால உங்களோட இது மாறும். இந்த பர் மினிட் எவ்வளோ மார்க் அட்டன் பண்ணும், ஆர் பர் மார்க்குக்கு எவ்வளோ மினிட், அந்த கால்குலேஷன் மாறும். ஓகே, இந்த இது கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கான்சியஸாக போடுங்க. ஒரு 2 ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த சம் போட முடியலன்னா
ஹார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. உங்க ஈகோ இங்கே தான் நான் கரெக்டாக போட்டுருவேன், என்னால் முடியாத எதுவும் இல்லைன்னு வரும். இங்கே தான் நிப்பாட்டணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் நவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கம்ப்ளீட்லி கவர் த பேப்பர் அண்ட் ஸ்கோர் மார்க்ஸ். நாட் டு ஜஸ்ட் ப்ரூவ் தட் ஒரு கொஸ்டின் தெரியும் ஆர் டிஃபிகல்ட் கொஸ்டின் என்னால் சால்வ் பண்ண முடியும்னு காட்டுறதுல பெருமை இல்லை. என்டையர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி 60 வாங்கிட்டு கிளம்புறது தான் நம்மளோட பாயிண்ட். அதுக்காக அந்த ஈகோவை நிப்பாட்டிட்டு ஹார்ட் ஸ்டாப். இது வரலையா நிப்பாட்டிட்டு அடுத்த கொஸ்டின் போவேன். எனக்கு மார்க் வாங்குறது தான் முக்கியம். எவ்வளோ சீக்கிரம் மார்க் அள்ளிட்டு வர முடியுமோ அள்ளுவேன். ஸோ அந்த ஹார்ட் ஸ்டாப்புக்கு கான்சியஸாக இருங்க. தென் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாயிண்ட், எம்சிக்யூக்கு முன்னாடி என்னன்னா 100 மார்க்ஸ் தெரியுதோ தெரியலையோ, முக்கியமாக இது லா ஆடிட் மாதிரி பேப்பர்ஸ் அண்ட் ஈவன் சம் பேப்பர்ஸ் தெரியலனாலும் அட்டென்ட் பண்ணுங்க. ரெலவெண்டான பாயிண்ட் எழுதுங்க. ப்ராப்ளம் உங்களுக்கு இதில் பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்டும் ஞாபகம் இல்லையா, ஒரு பாயிண்ட் எழுத பாருங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீகால் ஆக வரும். ஓகே, 4 பாயிண்ட் தான் தெரியுது, 6 பாயிண்ட்னா பரவாயில்ல, எழுதுங்க. டோன்ட் ஜஸ்ட் அந்த இன்டென்ட்டோட எழுதுங்க. 100 மார்க்ஸுக்கும் இன்டென்ட்டோட எழுதுங்க. ஏன்? எவ்ரி சிங்கிள் மார்க் மேட்டர்ஸ். நமக்கு அக்ரிகேட் வேணும், நமக்கு பாஸ் ஆகணும். இந்த அட்டம் கடைசி அட்டம் ஆகணும். ஓகே, ஸோ எவ்ரி சிங்கிள் மார்க், எவ்ரி சிங்கிள் கொஸ்டின் மேட்டர்ஸ். ஸோ 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகே, எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் வாட் கேன் வி டூ? 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு தேடாதீங்க. 4 ஆப்ஷன்ல எது 2 தப்பு ஆன்சர், கண்டிப்பா 2 ஆப்ஷன் தப்பா இருக்கும். அந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. எலிமினேட் பண்ணோடனே யூ வில் ஹேவ் 2 அதர் ஆப்ஷன்ஸ். இந்த 2 அதர் ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆன்சர் இது டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு லாக் பண்ணுங்க. கடைசியா ஒரே நிமிஷம் ஓஎம்ஆர்ல சேட் பண்ணிட்டு திரும்பி கூட பார்க்கக்கூடாது அந்த கொஸ்டினை. நோ செகண்ட் டவுட்ஸ், நோ செகண்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா ட்ரஸ்ட் யுவர் கட். யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் 3 long months. இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ வாட்டி படிச்சிருக்கீங்க, இவ்வளோ வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, டெஸ்ட்லாம் எழுதிருக்கீங்க. ஸோ அந்த கட்டை ட்ரஸ்ட் பண்ணி எம்சிக்யூ மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். ஓகே, இது பண்ணாலே உங்களால் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் எப்படி 5-5 ஆக்குறது, அந்த அளவுக்கு ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஸ்கூல்லேயே தெரியும். நீங்கள் பரவாயில்ல, அட் தி எண்ட் ஆஃப் தி டே த மீன்ஸ் டு த எண்ட்ஸ் டஸ் நாட் மேட்டர். பேன் மட்டும் வைக்காதீங்க. கிவ் வாட் எவர் எக்ஸ்ட்ரா டைம். உங்களுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி எழுதுறது, த்ரெட்டில் நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எப்படி ஸ்னீக் இன் பண்ண முடியுமோ 100 மார்க்ஸ் எழுதணும். 5 வரைக்கும் எழுதணுங்கிறது மேட்டர் இல்லை. 100 மார்க்ஸுக்கு ஃபுல் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அதை எப்படி பண்ணணுமோ பண்ணுங்க. இந்த தடவை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. This May 2025 is going to be our last. All the best from everybody at Focus.